என்னடா சந்துரு, நான் சொன்னதை பற்றி உன் பையன்கிட்ட பேசுனியா? என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. ட்ரஸ்டபிள், ஃப்ரெண்ட்லி, ஹைலி ப்ரொஃபஷனல். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிச்சுக்கிட்டே இருக்காதடா, என்னோட வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records, all eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் புத்தியுள்ள 5 கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத 5 கன்னிகைகளுக்கும் ஒப்பான ஊமை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த ஊமை இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் வசனம் 1 தொடங்கி, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்காதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமானவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷ்யகுமாரன் வரும் நாளாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு நாம் புத்தியுள்ள 5 கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத 5 கன்னிகைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்கிறோம். புத்தியுள்ளவர்கள் தீவெட்டிகளோடு எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாத ஸ்திரீகளோ வெறும் தீவெட்டிகளை மட்டும் வைத்து கொண்டிருந்தார்கள். எண்ணெயை குறித்து அக்கறை காட்டவில்லை. எண்ணெயை நாம் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிடலாம். நாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக, புத்தியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பயம் நமக்குள் இருந்தால் அந்த புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல இருப்போம். நீதிமொழிகள் 9:10 இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தின் அறிவே அறிவு. அந்த பயப்படுதல் இருக்கும்போது ஞானம் நமக்கு வரும், நாம் புத்தி உள்ளவர்களாக காணப்படுவோம். அந்த பயம் நமக்கு இறக்கும் வரைக்கு நீடிக்க வேண்டும். இது புத்தியுள்ள ஸ்திரீகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஏதோ ஒரு பயம் கொஞ்ச நாளுக்கு இருந்துவிட்டு மறுபடியும் அந்த பரிசுத்த ஆவியினாலே நம்மால் அந்த நிலையை நீடித்திருக்க இயலாமல் இருந்தால் அது புத்தி இல்லாத ஸ்திரீக்கு ஒப்பாக இருக்கும். அதை எண்ணெயை கொண்டு போகாத ஸ்திரீகளுக்கும் ஒப்பாக இருக்கும். அவர்கள் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர்கள் ஞானமுள்ள பிள்ளைகள். பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகாத கன்னிகைகள், ஞானமில்லாத கன்னிகைகளாக நாம் இருக்கக்கூடாது. எபேசியர் 4:30 அவர் சொல்லுவார், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை நாம் எண்ணெய்க்கு ஒப்பிடலாம். நீங்கள் அவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார்.
எப்படி நாம் துக்கப்படுத்தக்கூடும் என்று பார்த்தால் அதன் அடுத்த வசனத்திலே சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நாம் இந்த உலகத்திலே பிறக்கும்போது இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. அவற்றை நாம் அகற்றும் போது நாம் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம். அவற்றில் நாம் ஈடுபடும் போது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அப்பொழுது அந்த பயம் நம்மிடத்தில் இல்லை. ஞானமுள்ள கன்னிகைகள் அந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மட்டுமல்ல, முடிவு பரியந்தம் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அப்படியாக நாம் பாவத்துக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழும்போது நாம் புத்தியுள்ள ஸ்திரீயைப் போல காணப்படுகிறோம். ஆனால் அந்த பயம் எப்பொழுது நம்மிடத்தை விட்டு நீங்குகிறதோ புத்தி இல்லாத ஸ்திரீக்கும் நம்மை ஒப்பிடலாம். ஒரு மாட்டின் மீதோ பசுமாட்டின் தோலின் மீதோ கண்ணுக்குட்டியின் தோலின் மீதோ நாம் தண்ணீரை சற்று தெளிப்போமானால் அதனுடைய தோல் அங்கு சிலிர்க்கும். அந்த சிலிர்ப்பு தன்மை நமக்கு இருக்க வேண்டும். சாத்தான் மேல் பாவத்தை தெளிப்பான். நாம் உடனே மனம் திரும்பி அந்த அருவருப்பான காரியத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து செய்யும்போது நாம் புத்தியுள்ள ஸ்திரீயைப் போல இருப்போம். அதற்கு மாறாக எருமை மாட்டைப் போல எவ்வளவு தண்ணீர் அதன் மேல் விழுந்தாலும் அது ரசிக்கிறதோ, அதற்கு அந்த சிலிர்ப்பு இல்லையோ, அந்த மாதிரி நாம் பாவத்துக்கு பயப்படாமல் ஒரு பகுதிக்கு சென்று விட்டோம் என்றால் அது புத்தியில்லாத ஸ்திரீக்கு ஒப்பாக இருக்கிறது. நமக்கு எப்பொழுது இறப்பு வரும் என்றும் தெரியாது. இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு சமயத்திலே மணவாளன் வந்துவிட்டார், எல்லோரும் வாருங்கள் என்று கூக்குரல் கேட்கப்படுகிறது. 10 பேரும் செல்கிறார்கள். புத்தி உள்ளவர்கள் அதிலே பிரவேசிக்கிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் நாங்கள் இதோ வருகிறோம் என்று சொல்லும்போது கதவு பூட்டப்படுகிறது. நமக்கு எப்பொழுது இறப்பு வரும் என்று தெரியாது. ஆண்டவருடைய 2வது வருகை எப்பொழுது வரும் என்றும் தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு முறைதான் இறப்பு. அதன் பிறகு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு எபிரேயர் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 27வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமித்திருக்கப்படியே. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இங்கு தேர்வு எழுதின பிறகு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை என்றால் நான் மறுபடியும் எழுதுகிறேன் என்று சொல்லுவது போல இந்த வாழ்க்கையிலே நம்மால் சொல்ல இயலாது. ஒரு முறை மரித்த பிறகு நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்க நாம் அதிஜாக்கிரதையான வாழ்க்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு முறை பூட்டப்பட்டு விட்டால், நமக்கு வாய்ப்புகள் நிறுத்தப்பட்டு விட்டால், நாம் அங்கு சென்று விட்டால், அதன் பிறகு நாம் அங்கு சென்று கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் அவர் நமக்கு இடம் கொடுக்க மாட்டார். அதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 21 வசனம் தொடங்கி 23வது வசனத்தில் இப்படியாக வாசிக்க கேட்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆனால் அவர் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். அப்படி சொல்லுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்றால், பிதாவின் சித்தம் என்ன? நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காகத்தான் நம்மை இந்த உலகத்தில் கொண்டு வந்து பயிற்சி வைக்கிறார். அதைத்தான் அவர் ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் பவுலடிகளார் மூலமாக தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு குறிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய எண்ணமெல்லாம் நோக்கமெல்லாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு நாம் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு மாறாக நாங்கள்
பேயை ஓட்டினோம், பிசாசை ஓட்டினோம், அற்புதங்களை செய்தோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்று சொல்லிவிட்டு அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகவில்லை என்றால் அவர் நம்மை உன்னை அறியேன் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கும். அது நாம் ஒரு புத்தியில்லாத கன்னிகையைப் போல இருக்கும்போது நடக்கலாம். ஆனால் புத்தியுள்ள கன்னிகையாக இருந்து பாவத்துக்கு பயந்து ஞானம் பெற்றுக்கொண்டால் நாம் புத்தியுள்ள ஸ்திரீயை போல இருப்போம். அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நம்முடைய மனதை நாம் கட்டுக்கோப்புக்குள் வைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் நல்ல சிந்தனைகள் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். அதைத்தான் பவுலடிகளார் பிலிப்பியர் எழுதின நிருபத்திலே 8வது வசனத்திலே இப்படியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, குரங்கை குறித்து நினைக்காதிருங்கள் என்று சொன்னால் நாம் குரங்கை குறித்து தான் நினைத்து கொண்டிருப்போம். எதை அவர் சொன்னார் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது என்று அது குரங்கு வந்துவிடும். அதற்கு மாறாக அவர் நீங்கள் பாசிட்டிவ் நல்லதையே நினைத்து கொள்ளுங்கள், கற்புள்ளதையே நினைத்து கொண்டிருங்கள். இப்படியாக நாம் நம்முடைய மனதை பழக்கப்படுத்தினால் தீமை அணுகுவதை நாம் எதிர்கொள்ள முடியும். இதற்காகத்தான் ஆண்டவர் காயினை நோக்கி ஆதியாகம் 4:6-7 சொன்னார், உன் முகநாடியேன் வேறுபட்டது, நன்மை செய்தால் மேன்மையல்லவோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்று சொன்னார். பாவம் நம்மை ஒரு புவியீர்ப்பு சக்தி போல எப்படி இழுத்து நம்மை கவிழ்த்து விடலாம் என்று ஒரு வாசப்படியில் எத்தனை முறை நாம் போய் வருவோமோ அத்தனை முறை நம்மை வஞ்சிக்க தூண்டும். அப்படி இருக்கும்போது நாம் அதை மேற்கொள்ள வேண்டுமென்றால், ஞானமுள்ள ஒரு கன்னிகையைப் போல நாம் இருக்க வேண்டுமென்றால் அந்த தெய்வ பயம் நமக்கு அவசியம். அந்த பயத்தோடு இருக்கும்போது நமக்கு ஞானம் பெருகும். ஞானம் பெருகும்போது அவருடைய வீட்டிலே திறந்த வாசலிலே நாம் பிரவேசிப்போம். நம்மை அவர் நித்திய காலமாக உபயோகப்படுத்தி கொள்ளுவார். அதற்கு மாறாக நாம் அந்த பயத்தை விட்டு புத்தியில்லாத ஸ்திரீகளைப் போல அந்த ஆவியை கொண்டு போக கடைசி வரை நிறுத்திக்கொள்ள தவறிவிட்டால் நாம் புத்தியில்லாத ஸ்திரீகளைப் போல இருப்போம். கதவுகள் அடைக்கப்படும். எத்தனை முறை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும் உன்னை அறியேன் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வாய்ப்பு, அதை நன்றாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் யூடியூப் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் RK ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.